ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். என்னதான் உள்ளூராக இருந்தாலும் நாங்கள் முருகரை பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஆமாம், இன்னைக்கு எதுக்காக போனோம்னா நாங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டாச்சு. நானும் யாரும் ஓட்டு போட்டுட்டு திருச்செந்தூருக்கு போகிறோம். இன்னைக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும், எல்லாரும் ஓட்டு போட போயிருப்பாங்க நம்பிக்கையில போயிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே போனாதான் என்ன கூத்து நடக்கு அப்படின்னு தெரியல எனக்கு. எங்க வீட்ல இருந்து திருச்செந்தூருக்கு வெறும் 3/4 மணி நேரம் தான். அவ்வளவுதான், ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அதே ஹைவேவா இருந்துச்சுன்னா ஒரு 1/4 மணி நேரம் ரோடு தான். ஏன்னா கொஞ்சம் டிராபிக்கா இருக்கறனால எங்களுக்கு என்னமோ லாங்கா இருந்த மாதிரி இருக்கும், சின்ன ரோடா இருக்கும். ஆனாலும் இந்த திருச்செந்தூர்ல போய் இந்த முருகரை பாக்குறது பெரிய கஷ்டமா இருக்கு. இன்னைக்குதான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கூட்டம் கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இல்ல மத்த நாள்ல வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதே நம்ம நாளைக்கு கூட வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கூட்டத்தை பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலதான் நம்ம லைன்ல நிக்கணும். கூட்டமா இருக்கும். ஸ்பெஷல்னாலும் எதுனாலும் செம்ம கூட்டமா இருக்கும். நம்ம போய் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் சாமியை வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு கடல்ல தண்ணி தெளிச்சுட்டு அப்படி வந்துருவாங்க. அப்படிதான் பல பேர் பண்ணுவாங்க. நாங்களும் பல தடவை போயிட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த முருகரை போய் உள்ள போய் பார்க்க முடியல. உள்ளூர்காரங்களுக்கு அந்த நிலைமை, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு. அப்ப வெளியூர்காரங்களாம் எவ்வளவு காத்து கிடக்கு யோசிச்சு பாருங்க. முருகரை காத்திருந்துதான் பார்க்கணும். இதுல ஸ்பெஷல்லாம் விடுவாங்க. ராமேஸ்வரம் கோயில்லாம் உள்ளூர்காரங்க இருக்காங்களா, ராமேஸ்வரத்துல உள்ளவங்க, அவங்க வந்து லைன்ல எல்லாம் நிக்க வேண்டாம், அவங்க போட்டுல இந்த மாதிரி சலுகை நமக்கு இல்ல. இங்க திருச்செந்தூர் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவங்கதான் காலங்காலமா சாமி கும்பிட்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ விடுறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. இதே மாதிரி வேற ஏதாச்சும் கோயில் இருந்தாலும் சொல்லுங்கண்ணா. திருச்செந்தூர்ல அதே மாதிரி விட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். டக்கு டக்குன்னு உள்ளூர் நம்ம நினைச்ச மாசத்துல ஒரு தடவை போய் சாமி விட்டு வந்துடலாம். இன்னொரு டைமும் போகலாங்க. சாயங்கால நேரம் கோயிலுக்கு போனா கூட்டம் கம்மியா இருக்கும். ஒரு 4-5 மணி போல. ஆமா, அந்த டைம் ஒரு 2 மணிக்கெல்லாம் போயிட்டு லைன்ல நின்றுன்னு வச்சுக்கலாம், 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துடலாம்னு சொன்னாங்க. 1 மணி நேரம்லாம் கிடையாது, அதிகபட்சம் 2 மணி நேரம் குறைஞ்சது. நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்கன்னா சொல்லுங்க. நாங்களாம் காலைல 3 அதனால எங்க பூத்துல 3 6 மணிக்கு ஓட்டு நினைச்சிட்டு 5 மணிக்கு எஞ்சி குளிச்சு ரெடி ஆயாச்சு. 6 to 6 அப்படிதான் இருக்குன்னு நினைச்சேன். 7 to 5 தான். நல்ல கூட்டம். ஆனா எல்லாரும் யோசிக்காங்க, ஏன்னா எங்க ஏரியா இருக்குல்ல மீனவர் காலனி, எங்க ஏரியா வந்து சுனாமிக்கல்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல 60வது வார்டுங்க. அந்த 60வது வார்டுல எவ்வளவு ஓட்டு, கடற்கரைக்காரங்க வந்து ஓட்டு போட வர மாட்டாங்க அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருப்போம். யாருமே அந்த அளவு முதல்ல பாத்தீங்கன்னா கூட்டம் கம்மியா இருக்கும். இந்த வாட்டி எங்க ஏரியாவில காலையிலேயே செம்ம லைனுங்க. 7 மணிக்கு. ஆமா, 7 மணிக்கு அவ்வளவு பேர் லைன்ல நிக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்ம ஊருக்காரங்களா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானே எப்பவுமே 3 மணிக்கு மேலதான் ஓட்டு போடுவோம். இந்த தடவை எனக்கு காலையிலேயே போடணும்னு ஆர்வமா இருந்துச்சு. போட்டு வந்தாச்சு. அதெல்லாம் ஓட்டு போட்டாச்சு. நீங்க யாருக்குனாலும் ஓட்டு போட்டுக்கோங்க. ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டுருங்க. ஆமா, இந்தியாவோட தமிழ்நாட்டோட தலையெழுத்து உங்க கையில இருக்குதான். எதிர்காலமும் உங்க கையில தான் இருக்குது. நிறைய பேர் பஸ் வர முடியாம கிடக்காங்க பாரு. நியூஸ்ல பார்த்தா பஸ் அவ்வளவு பஸ் வரல, சென்னையில இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஓட்டு போட்டோம். நீங்களும் ஓட்டு போட்டுங்க. ஆமா, திருச்செந்தூர்ல கூட்டம் கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் வீரபாண்டியப்பட்டினம் வந்தாச்சு. திருச்செந்தூர் அப்ப வண்டி எதுவும் போல, அப்ப கோயிலுக்கு யாரும் அவ்வளவு போலன்னு நினைக்கிறேன். பின்னாடி பாரு, திரும்பி பின்னாடி பாரு, வண்டி வரல. உள்ளூர்காரங்க தான் வருவாங்க இன்னைக்கு, வெளியூர்காரங்களும் ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க இன்னைக்கு. அதனால இருக்காது. நம்புவோம் போய் பார்த்தா தெரியும் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. கோயிலுக்கு இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஓட்டு இந்த மாதிரி டைம்ல வாங்க, ஃப்ரீயா சாமி கும்பிடலாம். நம்மளுக்கே தெரியாது, நம்மளே கணிச்சுதான் போயிட்டு இருக்கோம். சீரியஸா தீபாவளி பொங்கலுக்கு இருக்காது, எல்லாரும் வீட்டுல இருப்பாங்கல்ல, இருக்காது அந்த டைம்ல. சரி, நம்ம கணிச்சது இன்னைக்கு கரெக்டா இருக்கான்னு பாப்போமே. பாப்பாச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. திருச்செந்தூர் கோயில் திருப்பதிக்கு ஈக்குவலா கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த புதுசா ஏதோ மண்டபம் மாதிரி கட்டினாங்களா, அதுக்கப்புறம் போகவே இல்லை. இந்த லைன்ல போகவே இல்லை இன்னும். நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுல. என் அண்ணன் இருந்ததுல இருந்து அதுல ஒரு வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பால் காய்ச்சி முடிஞ்சோடனே கொஞ்சம் நல்லா போனோம். அப்பவும் சாமியை பார்த்த மாதிரி தெரியல. ஆமா, பார்த்தோம். சாயங்காலம் 5 மணிக்கு போனோம், பார்த்தோம். எவ்வளவு நாள் ஆச்சு பாத்தீங்களா. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு கூட எங்களால போக முடியல. அடுத்தடுத்து கோயிலுக்கு இனிமே எல்லா கோயிலுக்கும் போகணுன்றோம். ஒவ்வொரு கோயிலா போவோம், போய் சாமி கும்பிடுவோம். இந்த மாசமே திருப்பதிக்கு போறது, அது பெரிய குத்துங்க. ஐயோ, 3 மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் எடுக்கணுமாமே, அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. சரி, போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்துரும் அப்படின்னு நினைச்சு 1 வாரம் கூட இல்ல, 3 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்துட்டு போய் மொட்டையை போட்டு வந்துரும் அப்படின்னு பிளான் போட்டோம்.
அங்க பார்த்தா தெரியுது கிட்ட பார்த்தா 3 மாசத்துக்கு ஃபுல்லுட்டே இருக்கு. அது ஒரே ஒரு நாள் கரெக்டா ஓபன் ஆச்சு. 23ஆம் தேதி தான ஓபன் ஆகும். 24 22ஆம் தேதி எனக்கு இன்னைக்கு 24 23 இன்னைக்கு. ஆமா 22 21ஆம் தேதி ஓபன் ஆச்சுங்க. நாங்க வந்து 500 ரூபாய் டிக்கெட்ல புக் பண்ணிருக்காங்க. அதுவும் 5 நிமிஷத்துல எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிட்டோம். அந்த ஒரு மாசத்துக்குள்ள டிக்கெட் வந்து டக்குனு முடிஞ்சிட்டு. ஜூன் மாசத்துக்குள்ள டிக்கெட். நீங்க ஜூலைக்கு போடணும்னா அடுத்து ஆமா. அதுக்கப்புறம் 300 ரூபாய் டிக்கெட் இன்னைக்கு ஓபன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் போட்டது 500 ரூபாய் டிக்கெட். அப்படியே 2 விதமான டிக்கெட் இருக்கு. அதே இது விஐபி டிக்கெட் இருக்கு. அது வந்து ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாயா. அம்மா இதுக்கு என்ன செய்வாங்க? நேரடியா சாமி போய் நம்ம நேரடியா போட்டுட்டு டக்குனு வந்துரும். இதனா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்படியே திருப்பதி பெருமாளை பார்த்தா சரிதான். நாங்க போனதே கிடையாது. நிறைய போணும் நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய போல திருச்செந்தூர் வந்தாச்சு. அன்புடன் வரவேற்கிறது திருச்செந்தூர். என்ன ஒண்ணு திருச்செந்தூர்ல இந்த பார்க்கிங் தான் 2 பக்கமும் பிரிச்சு விடுவாங்க. இத்தனைக்கும் நான் தூத்துக்குள்ள தான் இருக்கும். அந்த 2 பக்கத்துல எங்கிட்ட போய் நான் காரை விடணும் அப்படின்றது இன்ன வரைக்கும் என்னால கணிக்க முடியலங்க. திடீர்னு மாத்தி விட்டுறாங்க போலீஸ். இப்போ லெஃப்ட் சைடுல ஒண்ணு கட் ஆகும், இன்னொன்னு லெஃப்ட்ல எடுத்து அப்படியே ரைட்ல போகும், மெயின் வழியா போகும். எந்த இதுல போகுது எங்கிட்ட போகுதுன்னே தெரியாது. திருநெல்வேலிக்கு லெஃப்ட் ரைட்ல போகணும், நாகர்கோவில் வளைஞ்சு போகணும். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு தான். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப இவ்வளவு பக்தர்கள் வர்றாங்களா? இந்த எனக்கு ஒரு கோபுரம் தெரியுமா பஸ் ஸ்டாண்ட்ல? இல்லவே இந்த திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டோட கொஞ்சம் நீட் ஆக்குனாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்டா வர்றது ஃபுல்லா எல்லாமே பக்தர்கள் அதிகமான பேர் பஸ்ல எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு நீங்க திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட நீட்டா எல்லாமே வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா நீங்க உள்ள போய் பாருங்களேன், இன்ன வரைக்கும் நான் பல வருஷமா போயிட்டு இருக்கேன், அப்படியே தான் இருக்கும். சரி எலெக்ஷன் வந்துட்டல, இனிமேல் எல்லாம் சரியாயிருமா பாப்போம். சரி வாங்க கோயிலுக்குள்ள போயிட்டு வருவோம். சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியா எல்லாருக்கும் சேர்த்து ஓட்டும் போட்டாச்சு. அதுக்கு சேர்த்து கும்பிட்டு வருவோம். இதான நுழைவாயிலா? இது இங்கிட்ட ஒரு ரூட் இருக்கு, அங்கிட்ட ஒரு ரூட். கூட்டம் கம்மி தான் நினைக்கிறேன். இதுல ராத்திரில ஆள் இல்ல. நான் சொன்னல அந்த பக்கத்து போற ஆட்களே காணும். எவ்வளவா இல்லன்னா இந்த பக்கம் எவ்வளவு கார் போகுது தெரியுமா? இல்ல போலீஸ் நிக்கிறத பத்தி நான் கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ் எல்லாம் அங்க போயிட்டாங்க பூத்துக்கு. ஜாலிதான், சந்தோஷமா இருக்கு. சாமியை பார்க்க போறாங்க. என்ன இருங்கம்மா இது, இதோட ஸ்பெஷலைட்லாம் என்ன இருக்கு? கோயில் பார்க்கிங்கு அங்கே இருக்குங்க. அந்த பார்க்கிங்கில் வந்து யாரையும் விடலை, ஏதோ வேலை நடந்துருக்கு. அதனால் நான் இங்கிட்டு போய் விட்டுட்டு அப்படியே நடந்து போகிறோம். கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லைன்னா இந்த இடத்துலலாம் நடந்தே போக முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். சரியான கூட்டம். எல்லாருமே ரோட்டில் தான் முக்காசி பேர் வண்டியை நிப்பாட்டிட்டு போகிறாங்க. இன்னொரு பார்க்கிங் கீழ் பக்கம் இருக்குது. அது இடையிலேயே அவங்க சொல்லியிருந்தா கூட எல்லாருமே திரும்பி இருக்கலாம். ஆனால் அவங்க யாருமே சொல்லலை, எந்த இதுவுமே கொடுக்கல. அதனால் எல்லோரும் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் வந்துட்டு திரும்பி போயிட்டுருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் இது சுற்றி போனால் நம்மளுக்கு ஒரு 1/2 மணி நேரமாக ஆயிருங்க. அது முன்னக்கூடியே ஒரு ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டியை விட்டு இது சொல்லியிருந்தால் கரெக்டாக இருக்கும். மறைச்சிருக்கலாம் எல்லாத்தையுமே. நல்லா இருக்குல்ல? ஓகே நல்லா இருக்கும். ஓகே நன்றி. ஓமா என்ன நடக்கணும் நடந்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக 10 மணியா? இதுக்கே இந்த நிலமையா? சரி மல்லிகைப்பூ வந்தாச்சு. பாட்டி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க, சந்தோஷம். இது 2 ஆயிடுங்க அப்படியா? சரி சரி சரி. நான் பைசா அப்பா பாட்டிக்கு பண்டம் சுற்றி பார்க்குறது. நன்றி சொல் பாப்பா. சரி அப்பா கூட போய் மீன் பிடிக்கிறது, பாட்டி கூட போகிறது, பிரியாணி செய்கிறது, எல்லா வீடியும் பார்த்துருக்கேன். எல்லா வீடியும் பார்ப்பேன் நான். பாட்டி புட்டு வச்சுருந்தாங்களா? ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மாச்சி எல்லா இதுவும் பார்ப்பேன் வீடியோ. பேச்சு அழகாக இருக்கும். சரி சரி வரம்மா, நன்றிம்மா. ரொம்ப பாருங்க. பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்குது. வந்த இடத்துலையே 2 பேர்த்த மீட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் பார்த்துட்டு போனாங்க, போகிறாங்க. என்னாச்சு?
இதில் மல்லி வந்து நல்ல மல்லியான்னு நீ பார்க்கணும். அந்த பாட்டி கொடுத்தது எங்களுக்கு நல்ல சூப்பர் மல்லி. ஏன்னா நம்ம அங்கிட்டிருந்து வரும்போதே வாசம் தூக்குச்சு பார்த்தியா. இன்னொன்று காட்டு மல்லி இருக்கும். எப்போ மதுரையில் ஏமாத்திடுவாங்க. நம்ம தான் மதுரை மல்லின்னு சொல்கிறோம். ஆனால் மதுரையில் ஏமாத்திடுறாங்க காட்டு மல்லியை கொடுத்து. அப்போ ரோஸ் இருக்கு எனக்கு. ஆமாம், அம்மாவுக்கு தான் ரோஸ் இருக்கு. இங்கே பாரு, இந்த இடம்லாம் எவ்வளோ அமைதியாக இருக்குது. அதிசயமாக இருக்குது எனக்கு பார்க்க. அப்பா எல்லாமே இந்த காட்சி மாதிரி இருக்கு. கலர்லாம் காசி சைட்லாம் கலர் அடிச்சிருப்பாங்க தெரியுமா, பெயிண்ட் கலரு. அதே இந்த 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 கலர்லாம் ஃப்ரீயாக பார்க்க போகிறோம். அது ஏதோ ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கட்டிட்டாங்கண்ணா, முடிச்சிட்டு. நல்லதில்லை, ஏதோ லக்கில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்துருக்கும் போல. திருச்செந்தூர் கோயிலில் எவ்வளோ மக்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, சொந்த தொழில் பண்ணுறதுக்கு. இருக்கும் இந்த இடத்துல நிற்க கூட முடியாத அந்த அளவு இருக்கும். அனுபவம் இருக்குண்ணே. திருச்செந்தூர்னாலே எல்லாரும் பதறிடுவாங்க. இப்போ நான்லாம் இதுக்கு முன்னாடி வரும்போது அந்த பழைய பில்டிங்காக தான் இருக்குது. இப்போலாம் எவ்வளோ பில்டிங்கு மண்ணு தான் இருக்கும். மண் இது வந்து அந்த ஒரு கூடாரம் மாதிரி இப்போ நடந்து போகும் தெரியுமா, ஒரு ரிசன் நீளத்துக்கு. அதே காணும். அதை தான் இந்த இடமா மாற்றிருக்காங்க. இப்போ கன்னியாகுமரி மாதிரி இருக்கு. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம திருச்செந்தூர் அந்த இதே தான். வாங்க இருங்க. ஆமாம் வாங்க. ஆமாம், இங்கே பாருங்க இடத்த. வாங்க, இந்த இருக்கு தண்ணி குளிக்கிற இடம். இது 4 கிணறு போல. நானும் பார்த்தது இல்லைப்ப. இதெல்லாம் நான் இது வரைக்கும் ஒரு காலம் பார்த்தது இல்லைங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். குளிக்கிற இடம் தான். கடலில் குளிச்சுட்டு இங்கே குளிக்கிற இடம். தீர்த்தம்னா ஆழிக்கிணறு. என்னம்மா இப்போ தான் பார்க்க. இதெல்லாம் ஆழிக்கிணறு இருக்குல்ல, குளிக்கிறதுக்கு கூட்டமே இல்லைங்க. அப்படியா? எனக்கு எதுங்களாம் ஞாபகமே இல்லை எனக்கெல்லாம் சுத்தமா. முதல்ல இந்த இதெல்லாம் லைனு போக எவ்வளோ நேரம் ஆகுனாருன்னா உள்ளே பாருங்கள் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அழகான என்ன கடல் என்ன இவ்வளோ உள்வாங்கி இது வந்துட்டுனால. திருச்செந்தூர் கோபுரம் தெரியுதா? திருச்செந்தூர் தூத்துக்குடியோட அடையாளம். செம்ம இது தாச்சு. நீ சாமியை மட்டும் இப்போ போய் சாமி மட்டும் போயிட வேண்டியதானவே. இல்லை அங்கிட்டு இப்படி போயிருமா? எதுனா மண்ணுக்குள்ள நடந்துருவீங்களா? அதுனா பக்கமாக இருக்கும்ல. இந்த அது வழியாக இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் கடல் அரிப்பு சல்லுன்னு வந்திருக்குப்பா. நல்லா அரிச்சிருக்கோம் கடல். பாறைலாம் எப்படி தெரியுது பாருங்களேன். பாரு, கல் போட்டால் இந்த இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல கடல் அரிப்பு இருக்கும். இன்னைக்கு சொல்கிறேன், எங்கள் ஊர் திருச்செந்தூரை இப்படி பார்க்க சூப்பராக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எப்படியோ இருந்த திருச்செந்தூரை எப்படியோ சூப்பராக மாற்றிருக்காங்க. அப்படியே கூட அப்படியே உங்கள் கையோடு சேர்த்து அந்த பஸ் ஸ்டாண்டையே மாற்றி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன இங்கே பாருப்பா, நல்லா இங்கிட்டு வீடு இறங்கிடுவாங்க. சுடும், பயங்கரமாக சுடும். மொதல் இங்கிட்டு வீட்டி தான் வந்துச்சிருக்கு. காரணம் அந்த அந்த பாதை வந்து இங்கிட்டு வீட்டி தான் நடக்கும். அதான் இல்லை சொல்கிறேன். அது போய் அங்கே போய் முடியும். அதுதான் நம்மளுக்கு அந்த இது தெரிய மாட்டேன்ட்டு. 4 கிணறு இல்லைன்னா தெரிஞ்சிருக்கு. கடலில் போய் காலை நினச்சிட்டு தலையில் தண்ணி தீர்த்தத்தை கொடுத்துட்டு நம்ம சாமியை போய் உள்ளே போய் கும்பிட்டுலாம். இங்கே அலை எல்லாம் மார்ஸை வந்து நல்லா கிளம்புங்க. ஏன்டா இது எல்லாமே பாரு கடலில் அங்கே முடிய பாராவே இருக்கும். அதுதான் செருப்பு மேலே கட்டி கொடுவோம்.
இங்கே மேலே கழட்டி விட்டுக்கோ, வெள்ளம் ஏறும். ஆமாம் ஆமாம். இப்போ காலையிலேயே வத்தில் போகும், கழட்டி போடுவான். அம்மா தைரியமாக வர்றாளே. நீ தண்ணி தெளிச்சியா? அவ தெரிஞ்சு ஓடுறது பாரு. அதான் நீ கத்துன கத்துல அப்பா. சரி வாங்க 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 வாங்க. அம்மா குளிச்சுட்டா. ஆமா இதுக்கு அவ மேல உள்ள தண்ணி தெரிச்சிச்சுல. சரி வாங்க போவோம். இது அமளி நகருக்கு கல் போட்டிருக்காங்கண்ணா. சூப்பராக தூண்டில் பணம் போட்டிருக்காங்க. அவன் அமளி நகர் மக்களும் ரொம்ப நாள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஊருக்கு கல் வேணும் வேணும்ட்டு. அதனால் செருப்பு மறுபடியும் ரொம்ப மண்ணாகும், கழுவக்கூடாது. கழுவ முடியாது, மறுபடியும் ரொம்ப மண்ணாவா. ஆமாம் போயிடலாம் வாங்க. எங்கள் ஊர்லேயும் சரியான கடல் அரிப்பு வந்துடுதுங்க. நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் அந்த இடத்துல இருந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஒரு வருஷத்தில் கடல் அரிப்பு மாதிரி வேறு ஒரு நாளும் கடல் அரிப்பு எடுத்ததில் பயங்கரமான அரிப்பு. இன்னும் கொஞ்ச நாளில் இதை விட ரொம்ப இருக்கும். எப்படி தான் சர்வே எடுத்து கல்லாம் போட்டு ஹார்பரை பெருசு பண்ணுறாங்களோ அப்படின்னு தெரிலங்க. ரிசர்ச் பண்ணாங்களா இல்லையான்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த இடத்துலலாம் அவ்வளோ பவளப்பாறை இருக்குது. பவளப்பாறை மேலேயே கல் போட்டுட்டு வந்தாங்க. நம்மளாம் ஒரு பவளப்பாறையை எடுத்து ஏதாவது சேதப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே பயங்கரமான சட்டம் பாயும். ஆனால் ஹார்பரில் அவ்வளோ கல் போட்டிருக்காங்க, அவ்வளோ பவளப்பாறை இருக்குது. ஆனால் அவங்கள யாருமே ஒன்றுமே சொல்லலை. எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பவளப்பாறையை சேதப்படுத்தினது. திருச்செந்தூர் கோவில் வந்தாச்சு முருகரை பார்க்க. வரவே இல்லை, எதுக்குமே வரல. நம்ம கடல்லேருந்து காலை கழுவிட்டு மணல் எல்லாத்தையும் இதில் போக்குறதுக்காண்டி அழகாக சூப்பராக அந்த தண்ணி ஓடுறதுக்கு எப்படி தண்ணி ஓடி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. சூப்பர் ஸ்ப்ரே அடிக்கு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. கால் எல்லாத்தையும் மண்ணை தடவி விட்டாச்சு. ஆமாம் இது அது போக சன்னல் சாக்கும் போட்டு விட்ருக்காங்க. இந்த இடத்துல ஈரம் தண்ணி பட்டுக்கிட்டே இருக்குங்க. வா, உள்ளே போய் சாமியை திருப்தியாக கும்பிட்டாச்சுங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சூப்பராக கும்பிட்டாச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இங்கிட்டு இவ்வளோ கல் போட்டிருக்காங்க. சுடுதான் செய்யும் பாப்பா. பாருங்க எப்படி கல் போட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க திருச்செந்தூர் இப்படி இருக்குண்டு. திருச்செந்தூரை செம டெவலப்பாக வச்சுருக்காங்க. உள்ள கோயிலுக்குள்ளே போனால் இன்றைக்கி வந்து கூட்டமே கிடையாது. நாங்கள் நினச்சது அப்படி நடந்துட்டு சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சுங்க. திருச்செந்தூருக்கு உள்ளே நல்ல ஃபேன் காற்று, ஃபுல்லாக ஏசி வச்சு லைன் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா வச்சுருக்காங்க. லைட் வெளிச்சம் எல்லாமே மன திருப்தியாக மனசு நிறைவாக சாமியை கும்பிட்டுட்டு வந்திருக்கோங்க. எங்கள் ஊர் தூத்துக்குடியோட திருச்செந்தூர் செம்ம டெவலப்புங்க. எனக்கு தெரிஞ்சு நான் உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து செம திருப்தியாக இருக்குது. அதுபோக பக்தர்கள் எல்லோரும் நடந்து போகும்போது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபேனாக வச்சுருக்காங்க. நல்ல காத்தோட்டமாக செமையாக இருக்குது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு இதில் என்னென்னா சாமி பக்கத்தில் நாங்கள் உட்காந்து கும்பிட்டுட்டு இருந்தோம். சாமிக்கு முன்னாடி உட்காந்தோம். அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அருணா பாப்பா நாங்கள் 3 பேருமே சாமிக்கு முன்னாடி உட்காந்து கும்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது போக பெருமாள் கோயிலையும் நல்ல எங்களுக்கு ஒரு தரிசனம் கிடந்துச்சு. முருகரை வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி திருநூறால் நீராட்டி வச்சுருந்தாங்க. அந்த திருநூறோடு பார்க்கும்போது முருகர் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்கள் முருகரை நேரில் பக்கத்தில் எய்த்தாப்பில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான்டாலும் சரி யாருன்னா பாப்பா எல்லாருமே நல்லா கும்பிட்டாச்சு. இன்றைக்கி கூட்டமே கிடையாதுங்க. நாங்கள் இப்போ அன்னதானம் சாப்பிட போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து 2 தடவை அன்னதானம் சாப்பிட்ருக்கோம். இப்போவும் வேறு ஒரு இடத்துல அன்னதானம் போட்டுருக்காங்க. இங்கே திருச்செந்தூரில் அன்னதானம் அவ்வளோ அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எவ்வளோ பெரிய லைனு, ஆனால் கூட்டம்லாம் இல்லை. நல்லா போய் உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். நீங்கள் யாராவது சாப்பிட்டுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஃபேனை பார்க்குறது மேலே எவ்வளோ பெரிய ஃபேனுட்டு செம்ம பெரிய ஃபேன்லாம் வச்சுருக்காங்க.
அதான் நான் சொல்றேன் ஆரம்பத்துல இருந்து திருச்செந்தூர் டோட்டலா மாறி போய் இருக்குங்க. செம்ம டெவலப்மெண்ட் தான் சொல்லலாம் திருச்செந்தூர்லாம். அருணா தான் அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருக்கா. வாங்கம்மா தான் அங்க போயிட்டா நடந்து. உள்ள நல்ல பெரிய மண்டபமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள காமிக்க முடியுமா இல்லைன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம், சூப்பரான சாப்பாடு, செம்மையாக இருக்கும் சாப்பாடு, திருச்செந்தூர் சாப்பாடு. நம்ம கடையிலலாம் போய் சாப்பிட்றோன்னா எவ்வளோ லைனில் கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் லைனில் நின்று அன்னதானம் மட்டும் சாப்பிடுங்களேன், திருப்தியாக இருக்குங்க. கோயிலுக்குள்ளே அன்னதானம் சாப்பிட்றது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் அன்னதானத்தை காமிக்க வேண்டாம்னு வந்துட்டேன். இது உள்ள அன்னதான சாப்பாடு எப்பயுமே ஒரே மாதிரி ஒரே டேஸ்ட்ல சூப்பரா இருக்குங்க. செம்மையா இருந்துச்சு. மிஸ் பண்ணாதீங்க, வெளியில போய் சாப்பிடாதீங்க, அன்னதானத்தை சாப்பிடுங்க எல்லாரும். நீங்க வெளியில போய் சாப்பிட்டு காசு கொடுத்து சாப்பிடுறது வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்டா நீங்க எவ்வளவு 200 ரூபா 300 ரூபா கொடுத்தாலும் அதுக்கு ஈடா கூட இந்த சாப்பாடு வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சாப்பாடு அவ்வளவு ருசியா இருக்குங்க. அந்த நீங்க கடை சாப்பாடை விட அன்னதான சாப்பாடை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. யாரு சாப்பிட்டாலும் ஒரு குறை சொல்ல முடியாது. 2 வகையான கூட்டு வைக்கிறாங்க, பாயாசம், அப்பளம், ரசம், மோர், சாம்பார். சாம்பார்னாலும் சரி, சோறுனாலும் சரி, சுட 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 வருது. அங்கதான் சூப்பரான ஆச்சரியமா இருக்கு. அந்த சூடோட நம்ம பின்னாடி எல்லாம் கல்யாண வீடு இந்த கூட்டமா இருக்கிற இடம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி வந்து ஆள் நிப்பாங்க. இங்க திருச்செந்தூர் கோயில்ல நம்ம பின்னாடி எல்லாம் ஒரு ஆள் நிக்க மாட்டாங்க. நம்மனால எவ்வளவு நேரம் சாப்பிட முடியுமோ அவ்வளவு நேரம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் நீ ஒரு லைன் போயிட்டு வச்சுங்களேன், ரெண்டாவது அடுத்தடுத்து சாப்பாடு வேணுமா சொல்லவே மாட்டாங்க. நீங்க எவ்வளவு நேரம் உட்காந்து சாப்பிடுமோ சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதுவும் அந்த டேபிள்ல நிறைஞ்ச உடனே அங்க வெளிய வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. இங்க முடிஞ்ச ஆள் எந்திரிச்ச பிறகு தான் உள்ள விடுவாங்க. ஒரு லைன்லயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பேர் 600 பேர் மேலேயே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய உள்ள ஒரு சொட்டு வேர்க்காது. உள்ள ஃபேனை பாத்தீங்கன்னு அவ்வளவு ஃபேன் ஓடுதுங்க. அப்போ நல்ல சிலு சிலுன்னு காத்து அதான் சொல்றேன், மனசு நிறைவாகவும் வயிறு நிறைவாகவும் சாப்பிட்டு வந்தாச்சு. கல்யாண வீடு மாதிரி இந்த கோயிலுக்கு போய் நல்லா கும்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு. இன்றைய நாள் சூப்பர் சூப்பர். நாங்க சாமி பார்த்ததுனாலும் சரி, பெருமாளை தரிசனம் பண்ணது, முருகரை பார்த்ததும், அன்னதானம் சாப்பிட்டது, ஓட்டு போட்டது எல்லாமே சிறப்பா முடிஞ்சிச்சு. முக்கியமா நான் ஒரு நாள் சொல்றேன், முக்கியமா ஒண்ணுங்க, என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ற நாள் நீங்க முருகரை பார்க்கண்டா வரலாங்க திருச்செந்தூருக்கு. எந்த நாள்ல தெரியுமாங்க, இப்படி ஓட்டு எலெக்ஷன் நாள் நீங்க வரலாம். அதுக்கப்புறம் தீபாவளி, பொங்கல் இந்த டைம்ல வந்தீங்கன்னா முருகரை நீங்க சீக்கிரம் பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். மத்த நாள்லாம் நம்ம காத்து ஃபங்க்ஷன்லாம் எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட கொண்டாடுவாங்கல்ல, அந்த டைம்ல இங்க கோயிலுக்கு வரணும். இந்த நாள் மட்டும் நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகரை ஒரு 10 நிமிஷத்துல நீங்க பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். நாங்களும் அப்படிதான், நிக்க கூட இல்ல, ஒரு செகண்ட் அப்படி நடந்துக்கிட்டே எனக்கே சத்தியமா ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இப்படிலாம் இருக்குன்ட்டு. உள்ள போனதும் சரி, உள்ள போய் சாமி பக்கத்துல முன்னாடி உட்கார்ந்ததும் சரி, அதுவும் அபிஷேகம் பண்ணோன்னு அந்த திரையை எடுத்து முதல் நம்ம முருகரை பார்த்ததும் சரி, தீப ஆராதனை காமிச்சது எல்லாமே எங்களுக்கு என்னமோ நீங்க ஏதோ ஒரு லக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திடீர்னு முடிவெடுத்தது நல்லதா போச்சு. ஏன்னா மத்த டைம்ல என்ன பண்ணுவோம், சும்மா நார்மலா முருகர் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல அனுப்பிடுவாங்க, 2 நிமிஷம் தான் நிப்போம். இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஆனா இப்ப கொஞ்சம் கூட்டம் வந்துட்டு தான் இருக்கு பத்தியா, ஓட்டு போட்டு எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு முக்கியமா நான் வந்து இதுக்கு முன்னாடி திருச்செந்தூரை பார்த்தது வேற, இப்ப பாக்குற திருச்செந்தூர் வேறங்க. உள்ள கோயில் நல்ல சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வேற லெவல்ல திருச்செந்தூர் கோயில ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி சொல்ல, எந்த கோயிலுமே நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கோயில் இவ்வளவு ரெடி பண்ணி வச்சு நான் பார்த்தது இல்லைன்னு தான் சொல்லுவேன். நடக்கிற இடம்னாலும் சரி, உள்ள ஃபுல்லா ஏசி வச்சு, உள்ள ஃபுல்லா ஃபேனா இருக்கு, யாருக்குமே ஒரு சொட்டு வேர்க்காது. எவ்வளவு நேரம் லைன்ல போற இடத்துல உட்கார்ற மாதிரி வச்சிருக்காங்க பத்தியா, சீட்டு வரிசை நீங்க உட்கார்ந்துக்கலாம். அடத்துல போடுறது எல்லாம் இல்லங்க, லைன்ல கம்பி உட்கார்ற இடத்துல ஒரு சீட் மாதிரி இருக்கு. சூப்பர். நான் எதிர்பார்க்கவே இல்ல, சத்தியமா சொல்றேன். திருச்செந்தூர் வேற மாதிரி சமாளிச்சிருவாங்க. நல்ல லைன், நல்லா இருந்துச்சு. நான் பார்க்கவே அழகா இருந்துச்சு. என்னொன்னு அந்த கடலை அரிப்பு தான் வந்துட்டு இருக்கு, அதுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணாலும் நல்லா இருக்கும். சூப்பரா. பஸ் ஸ்டாண்டும் கேட்டே, ஆனா ரொம்ப மண்டபம். பஸ் ஸ்டாண்டு கண்டிப்பா. பஸ் ஸ்டாண்ட் வந்து நான் வந்து நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, அவுட்டர்ல வந்து பஸ்ல போயிட்டே இருப்போம். அதனால எனக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் பழையசு நான் எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பஸ் ஸ்டாண்டை மட்டும் மாத்திட்டாங்கன்னா இன்னும் சூப்பராயிரும். அது போக மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. அது எதுக்குங்கிறதுலாம் தெரியல. ஆனா பார்க்க திருச்செந்தூர் பார்க்க அவ்வளவு அழகா இருக்குங்க. எல்லாருமே சாமி அடுத்த வரும்போது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிரும். ஆமா, வேற லெவல் தான். ஒரு குறை சொல்ல முடியாது திருச்செந்தூர்ல, அந்த பஸ் ஸ்டாண்டை தவிர. சூப்பரா இருந்துச்சு. எல்லாருக்காகவும் வேண்டியாச்சு. ஆமா, எல்லாருக்காகவும் வேண்டியாச்சு. ஓட்டு எலெக்ஷன் அன்னைக்கு நாங்க ஓட்டை போட்டுட்டு நேரா சாமி கூட போயாச்சு.
அடுத்து எங்களுக்கும் லாஞ்சி கட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கும் நல்ல வியாபாரம் சிறக்கணும், ரொம்ப ஆதரவு கிடைக்கணும். கண்டிப்பா உங்களோட ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவுனால தான் நாங்க வந்து இந்த அளவு வளர்ந்து நிற்கிறோம். புதுசா ஒண்ணு மீன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கு, பாப்போம். இப்ப இடையிலே ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் மீன் வேணும்ல, மீன் கிடைக்கணும். என்ன இந்த டைம் கொஞ்சம் விலையும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். மத்தவங்க ஈக்குவலா தான் நம்ம விலைக்கு கொடுத்தாதான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். அந்த நிலைமையில ரேட் அதிகமா தான் இருக்கும், இல்லன்னா சொல்லவே முடியாது. ஆனா மீனோட தரம் சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். குடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கும். நீங்க அதை பத்தி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். மீன் தரமா இருக்கும், ஆனா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓப்பனா தான் சொல்றேன். ஏன்னா இந்த எங்க ஏரியால வந்து நீங்க யார் வந்து கேட்டாலுமே விலை கூட தான் சொல்லுவாங்க. என்னன்னா எல்லாம் இந்த லீவ் அன்னைக்குலாம் ஃபேமிலில வந்து வாங்கிட்டு தானே போறாங்க எல்லாரும். எவ்வளவு பேர் வாங்கிடுவாங்க. இன்னைக்குலாம் எங்க ஏரியா கடலுக்கு போகல. ஓட்டு எலெக்ஷனால நாங்க போட்டு கெட்டல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கும் போக மாட்டாங்க. இனிமே சனி ஞாயிறு தான் போவோம். சனி ஞாயிறுல இருக்கும். ஆமா. நம்ம அன்னைக்கு எங்க போறோம்? அம்மா அது ஊருக்கு போறோம். அதை பார்த்து சொல்றோம். அது எங்க எதுங்கிறது. சரி, ஓகே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம திருச்செந்தூருக்கு நான் சொன்ன நாளுக்கு நீங்க வாங்க. சாமி தரிசனம் நல்லா பார்த்துட்டு போலாங்க. ஃப்ரீயா பொறுமையா நின்று கூட நீங்க பார்த்துட்டு போலாம். எங்களுக்குலாம் நான் தான் சொல்றேன் ஆரம்பத்துல இதை மறுபடியும் 2வது ரவுண்ட் உள்ள போனாலும் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டுட்டே இருக்கலாம் போல. நாங்களாம் இது வரைக்கும் இத்தனை காலங்கள் நான் சாமி கும்பிட உள்ள போயிருக்கேன். இன்னைக்கு சாமி முன்னாடி நான் உட்கார்ந்ததே கிடையாது. இன்னைக்குதான் முதல் தடவை திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள போய் முன்னாடி உட்கார்ந்து சாமி. எனக்கே ஆச்சரியமா இருந்ததுமா. 3 பேருமே உட்கார்ந்து கும்பிட்டோம். முருகர்கிட்ட இருந்து நாங்க மாலையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மாலை என்ன பண்ணுவோம்னா எங்க போட்டு இருக்குல்ல, போட்டுல போய் போட்டு மாட்டி முன்னாடி அணித்துல தொங்க விடுவோம். நாங்க எந்த கோயிலுக்கு போனாலுமே என்ன பண்ணுவோம்னா மாலை கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்கிட்ட முருகர்கிட்ட இருந்து எங்களுக்கு மாலை கிடைச்சிருக்கு. போய் சாமிக்கு போய் மாலை போட்டுருவோம். ஓகே, பை. ரெஸ்ட் எடுப்போம்.